ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பதி கோயிலில் பக்தர்கள் 2 கிலோமீட்டர் தூரம் காத்திருந்து 30 மணி நேரம் ஆகுது டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு தரிசனம் செய்ய. நான் ஆல்ரெடி அலர்ட் கொடுத்துருந்தேன், இந்த வீக்கெண்ட் போகாதீங்க, மிக அதிகமான கூட்டம் இருக்குன்னு. அதை பற்றி உன்னோட முழு விளக்கம், அடுத்த வாரம் எப்படி இருக்குன்ற விளக்கம் அனைத்தும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலிகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்கள். திருமலை திருப்பதி கோயிலுடைய சம்மர் ஹாலிடேஸ் தமிழ்நாட்டில் ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாலும் தமிழ்நாடு பாண்டிச்சேரியில், ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா இங்கெல்லாம் ஒன்றும் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகாத காரணத்தினால மிக அளவு கடந்த பக்தர்கள் கூட்டம் கோயிலில் அலமோதுது. அதாவது நேற்று 13/6/2026 அன்று 92,830 பேர் தரிசனம் பார்த்ததாகும். மிக அதிகபட்ச நம்பர் இது. 48,987 பேர் மொட்டை அடித்ததாகும். 3,60,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்கிறதாகும். 4,64,000 லட்டு விற்பனையானதாகும். 3,37,00,000 பேர் 3,37,000 பேர் அன்னப்பிரசனம் சாட்டதாகும். 4,069 பேர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்ததாகும். அது போக டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்காக 31 குடோன்களும் ஃபில் ஆகி நியர் ஆக்டோபஸ் பில்டிங் டேம் கிட்ட, கோபுர டேம் கிட்ட நிற்கிது கூட்டம். ஆல்மோஸ்ட் 2 கிலோமீட்டருக்கு மேலேயே வரும். 24 மணி நேரம் முதல் 30 மணி நேரம் வரை நேத்தியே தரிசனத்துக்கு ஆயிருக்குன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. சிலாத்தோரணத்தை தாண்டி தான், அதாவது பஸ் நம்ம 2 வீலர் வழியாக போனோம்னா இது ஃபஸ்ட்டு வந்து டேம் தான் வரும், ரெண்டாவது தான் சிலாத்தோரணம் வரும். அவ்வளோ தூரம் கூட்டம் நிற்கிது. மிக அளவு கடந்த பக்தர்கள் கூட்டம் இருக்குது. குழந்தைங்க, வயதான முடியாதவங்க இவங்களாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பெரிய ரொம்ப கஷ்டப்படுவீங்க என்பது இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். மிக அளவு கடந்த பக்தர்கள் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. இதன் எதிரொலியாக திருப்பதியில் இருக்க அலிபிரி செக் போஸ்ட்டில் பயங்கரமான டிராஃபிக் இருக்குது. வெஹிக்கிள் செக்கிங் பண்ணுற டிராஃபிக்கில் ஏபிடிஆர்சி பஸ்ஸில் போகிறவங்களுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது. ப்ரைவேட் வெஹிக்கிளில் போகிறவங்க எல்லாருமே பெருத டிராஃபிக்கில் மாட்டிடுறாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணி வண்டி செக் பண்ணி அனுப்புறதுக்கு போது ஒரு வண்டி செக் பண்ணுறது 1/4 மணி நேரமாச்சு ஆகும். இந்த டைமிங் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது போக திருமலையில் நம்ம எடுத்துட்டோம்னா எல்லா இடங்கள்லையுமே பக்தர்கள் தங்க இடமின்றி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. லாக்கர் ஏரியா ஃபுல்லாக இருக்குது. அங்கங்கே கிடைத்த இடங்களில் உறங்கிட்டு இருக்காங்க. ஷெட்டு கொடுத்துருக்காங்க, ஷெட்டில் படுத்துட்டு இருக்காங்க. மிக அளவு கடந்த பக்தர்கள் கூட்டம் திருமலை கோயிலில் இருக்குது என்பதையும் நேரத்தில் உங்ககிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன். தற்பொழுது காலை 9:05 நிலவரப்படி டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்தில் குடோனில் 13,295 பேர் காக்க வச்சுருக்காங்கன்னும் 21,150 பேர் காலையிலேருந்து தரிசனம் முடிச்சிட்டதாகும். இன்னும் 5,555 பேரை தரிசனம் பார்க்க வைக்கலான்னு இருக்காங்கன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. மிக அளவு கடந்த கூட்டம் இருக்குது என்பதையும் மீண்டும் ஒரு முறை உங்ககிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன். எஸ்டிமேஷன் தரிசனம் 300 ரூபாய்க்கு 2 முதல் 4 மணி நேரம் வரையும், இலவச டிக்கெட்டுக்கு 5 முதல் 7 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 24 மணி நேரம் வரை முதல் 30 மணி நேரம் வரை ஆகுது என்பதையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். லாக்கர் ஏரியாவாக இருக்கட்டும், ரூம் புக்கிங் ஏரியாவாக இருக்கட்டும், மிக கடுமையான கூட்டம் இருக்குது. ஆனால் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக ரூம் புக்கிங் தந்துட்டு இருக்கிறதா அலர்ட் கொடுத்துருக்காங்க. காலை 9:05 நிலவரப்படி 784 ரூம் அவைலபிலிட்டி இருக்கிறதா தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க என்பதையும் நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். அது போக இலவச தரிசன டிக்கெட் திருப்பதியில் தினந்தோறும் இரவு 12 மணிக்கு இலவச தரிசன டிக்கெட் தராங்க. இன்றைக்கி டிக்கெட் வாங்கினா நாளைக்கு தான் தரிசனம் வாங்க முடியும். அந்த டிக்கெட்டுக்காக அன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு டிக்கெட் கொடுக்குறது தற்போதுலேருந்து பக்தர்கள் கியூ லைன் வாசலில் காத்துட்ருக்காங்க என்பதை உங்ககிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன். வெறும் 10,000 டிக்கெட்டுக்கு நைட்டு 12 மணிக்கு கொடுக்க போகிறாங்க. அது எத்தனை மணிக்கு கொடுக்குறாங்கன்னு அந்த பக்தர்களுக்கு தெரியுமா தெரியாதல கியூ ஓப்பன் ஏரியா வாசலில் பக்தர்கள் காத்திருக்காங்க. இன்று காலை 12 மணி அளவில் நாளை தரிசனம் செய்வதற்காக 10,000 டிக்கெட் வழங்கப்பட்டது. திருப்பதியில் இருக்க 3 இடங்களில் வழங்கப்படுகிறது. ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு விவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், அலிபிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ். 10,000 டிக்கெட் கொடுத்தாங்க 12 மணிக்கு. 1:14 காலி ஆகிடுச்சு என்பது நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். அலிபிரி நடைபாதையில் போகிறவங்களுக்கு எந்த டிக்கெட்டும் தரதில்லை. ஸ்ரீவாரிமேட்டு வழியாக போகிறவங்களுக்கு 2,000 டிக்கெட் நைட்டு 12 மணிக்கு திருப்பதியில் இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுத்தாங்க. 1:15 அதுவுமே முடிஞ்சிருச்சு. இந்த டிக்கெட்டை வாங்கிட்டு ஸ்ரீவாரிமேட்டு வழியாக போகும்போது ஸ்கேன் பண்ணிட்டு தான் நீங்கள் போகணும். அப்போ தான் தரிசனத்துக்கு உங்களை அனுமதிப்பாங்க என்பதையும் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். மிக அளவு கடந்த பக்தர்கள் கூட்டம் தொடர்ந்து வந்த வண்ணமாக இருக்குது.
இந்த ஒரு வாரம் வர சண்டேவை கடந்தால் தான் கூட்டம் குறைன்றது என்னுடைய எஸ்டிமேஷன் அவங்க கிட்ட வைக்கிறேன். மேபி ஸ்கூல் எல்லாமே ரீஓப்பன் ஆகிடும் இந்த மாதத்தில் நினைக்கிறேன். மேபி எல்லாமே நார்மல் ஆச்சுன்னா நான் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன். யாரும் இந்த கூட்டத்தில் மாட்டிக்கொள்ள வேண்டாம் என்ற தாழ்மையான கருத்தை உங்ககிட்ட நான் முன்வைக்கிறேன். மிக அளவு கடந்த பக்தர்கள் கூட்டம் இருக்குது. 30 மணி நேரன்றது 1.5 நாள் ரொம்ப கஷ்டம். ஒரு நைட்டு ஒரு பகல்ன்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ரொம்ப டயர்ட் ஆகிடுவீங்க என்பது நேரத்தில் உங்ககிட்ட தெரியுது. க்யூ லைனில் இருந்தாலும் உணவு குடிநீர் எல்லாம் பண்ணியிருந்தாலும் அந்த பாடி பெயினே அதிகமாக இருக்கும். ரொம்ப மாட்டிக்காதீங்க. உடல் நிறைய ஏதோ பிரச்சனை வந்துடும். அதனால் கொஞ்சம் பார்த்து புரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு வேறு என்ன டவுட் இதை பற்றின வீடியோ வேணால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.